அனைவருக்கும் வணக்கம். ஒரு குடும்பத்தில் இளம் வயதில் இருக்கிற யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் அது பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். முக்கியமாக குழந்தைகள் இருக்கிற பெண்கள் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் கூட கேள்விக்குறியாக மாறும். என்னதான் அந்த குழந்தைகள் வேற ஆள்கிட்ட வளர்ந்தாலும் கூட ஒரு தாய்கிட்ட இருந்து கிடைக்கிற உண்மையான அன்பும் பாசமும் மற்றவங்க கிட்ட வளரும் போது அந்த குழந்தைகளுக்கு கிடைக்காது. அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்பவத்திலுமே ஒரு பொண்ணுடைய லைஃப்பில் பல கொடூரங்கள் திருப்பங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த கொடூரம் திருப்பங்கள்லாம் எங்கே நடந்திருக்குன்னா சரியா அமெரிக்காவில் இருக்கிற கெண்டகி மாகாணத்தில் ரிச்மண்ட் அப்படின்ற இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. இந்த ரிச்மண்ட்ல 29 வருடத்திற்கு முன்னாடி செசல் மற்றும் எலன் என்ற தம்பதியினருக்கு சரியா பிப்ரவரி 5, 1996 வாக்கில் பிறந்தவங்க தான் இந்த சவன்னா ஸ்பெர்லாக். இந்த சவன்னாவுக்கு ஒரு தங்கையும் இருக்காங்க. அவங்களுடைய பேர் ஸ்டெஃபனி. இந்த சவன்னா சின்ன வயதிலே துருதுருன்னு இருக்கிறது, நல்லா படிக்கிறது, டான்ஸ் கிளாஸுக்கு போயிட்டு அங்கே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படின்னு அவங்களுடைய அந்த ஆரம்ப காலம் நல்ல விதமாக தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொஞ்சம் டீனேஜ் பருவத்தில் வரும்போது பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்ட் டைம்லாம் இவங்க வேலைக்கு போவாங்க. இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த சமயத்தில் சரியா 2014 வாக்கில் மேடிசன் சென்ட்ரல் ஹை ஸ்கூலில் இவங்க கிராஜுவேட் ஆகியிருந்திருக்காங்க. அதன் பிறகு சரியா ஒரு வருடம் கழித்து பிப்ரவரி மாதம் 2015 வாக்கில் அவங்களுக்கு 19 வயது இருக்கிற சமயத்தில் தன்னுடைய முதல் குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. இந்த பொண்ணு ஸ்கூல்ல கிடைச்ச ஒரு பாய் ஃப்ரெண்ட் மூலியமா கர்ப்பம் தெரிஞ்சிருந்திருக்காங்க. இதுல ஒரு கொடூரம் என்னன்னா அந்த பாய் ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஆரம்ப காலத்திலேயே இவங்க கர்ப்பம் தெரிஞ்சிருந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்தில் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரிஞ்சு போயிருந்திருக்கான். இறுதியா பிப்ரவரி மாதம் 2015 பிறந்த அந்த ஆண் குழந்தைக்கு நோவா ப்ளூ என்ற பெயரையுமே இந்த பொண்ணு வைத்து ஒரு சிங்கிள் மதரா அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டு வராங்க. அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு பார்ட் டைம்ல எல்லாம் வேலை பார்த்து அந்த குடும்பத்தை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி உங்களுடைய லைஃப் போய்கிட்டு இருந்த சமயத்துல மேற்கொண்டு ஒரு டிகிரி பண்ணா நம்முடைய லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கெண்டகி யூனிவர்சிட்டிலேயே போயிட்டு ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸையுமே இவங்க ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி இவங்க படிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல தான் ஸ்மித் அப்படின்ற ஒரு பையனுடைய பழக்கம் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த பையன் கூட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டதுக்கு பிறகு சரியா ஒரு வருடத்திலேயே, அதாவது அவங்க படிச்சுக்கிட்டு இருந்த அந்த முதல் வருடத்திலேயே அவங்களுக்கு 2வது முறையா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த ஆண் குழந்தைக்கு ஜேஸ் குரூஸ் என்ற பெயரை வைக்கிறாங்க. இப்படி இந்த 2 பிள்ளைகள் கூட தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கூட ஒரு வீட்டில் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா மறுபக்கம் தான் படிக்கிறதுக்காக போன அந்த காலேஜை டிராப் அவுட் பண்ணிட்டு இந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுலே தன்னுடைய கான்சன்ட்ரேஷனை செலுத்தி இருந்திருக்காங்க. இப்படி உங்களுடைய லைஃப் போய்கிட்டு இருந்த நேரத்தில் மறுபடியுமே அவங்களுடைய லைஃப்ல சரியா டிசம்பர் மாதம் 2018 வாக்கில் இரட்டை ஆண் குழந்தைகளை இவங்க மறுபடியுமே பெற்றெடுக்கிறாங்க. பட் இதுல இன்னொரு ஒரு கொடூரம் என்னன்னா இந்த குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்மித் மார்ச் மாதம் 2018 வாக்கிலேயே டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்காரு. இதனால மறுபடியுமே ஒரு சிங்கிள் மதரா தான் இந்த 4 குழந்தைகளையுமே இவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தனியா இருந்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவை பிரிஞ்சிருக்கிற எலன் என்ற அவங்களுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு இந்த 4 குழந்தைகளையுமே அழைச்சிட்டு இந்த பொண்ணு போயிருந்திருக்காங்க. அப்போ அந்த பாட்டியுமே அந்த பேர குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல லைஃபை தான் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே போறாங்க. மறுபக்கம் அந்த பொண்ணுக்கு 4 குழந்தைகளுக்கு உண்டான செலவு, அவங்கள பார்த்துக்கிற செலவு அப்படின்னு எக்கச்சக்கமா எகிரிக்கிட்டே போகுது. இதனால ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீண்ட நாட்களா அவங்க ஒரு ஜாப் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் சரியா டிசம்பர் மாதம், அதாவது அந்த ரெட்டை குழந்தைகள் பிறந்ததுல அந்த மாதத்திலேயே இவங்க டிராபிக் ரூல்ஸை வயலன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போலீஸால கொஞ்ச நேரம் கைது செய்யப்பட்டு விடுதலை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா ஜனவரி 7, 2019 வாக்கில் கோர்ட்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி நிபந்தனையோட தான் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி உங்களுடைய லைஃப்ல மேலும் ஒரு அடி விழும்போது தான் தனக்கு பிறந்த அந்த முதல் குழந்தையான நோவா ப்ளூவை அவங்களுடைய அப்பா டெம்பரவரியா பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால தன்னுடைய முதல் பாய் ஃப்ரெண்டு கிட்ட அந்த பையனை அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் அந்த 3 குழந்தைகளும் அவங்களுடைய அம்மாவுடைய வீட்டில் தான் இருக்காங்க. இந்த ஸ்வன்னாவுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அது சப்ரீனா மட்டும்தான். இந்த சொன்ன மன உளைச்சல் ஆகி இருக்கிற நேரத்தில் ஆறுதல் கூறுறது, அவ கஷ்டப்படுற நேரத்தில் உதவி பண்றதுன்னு எல்லாமே இந்த சப்ரீனா தான் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி சொன்னோடைய லைஃப் ரொம்பவே கஷ்டமா போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் சரியா ஜனவரி 3, 2019 வாக்கில், அதாவது அவங்க கோர்ட்ல ஆஜராவதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய அம்மா கிட்ட காரை வாங்கி கொண்டு தன்னுடைய 3 பிள்ளைகளுமே தன்னுடைய நெருங்கிய தோழியான சப்ரீனாவுடைய வீட்டில் விட்டுட்டு நேரடியா ஜாஸ்லின் என்ற தன்னுடைய தோழியை அழைத்து கொண்டு டியான் அப்படின்ற தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்திருக்காங்க. இந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ரிச்மண்ட் என்ற இடத்துல இருந்து 30
30 நிமிஷம் டிராவல் பண்ணி லெக்ஸிங்டன் என்ற இடத்துக்கு அவங்க போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு டியானுடைய வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஸ்ட்ரீட்லயே அவங்களுடைய காரை நிப்பாட்டிட்டு இந்த 2 கேர்ள்ஸுமே அந்த டியானுடைய வீட்டுக்கு போறாங்க. அதன் பிறகு டியான் மற்றும் இந்த 2 பெண்கள் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து டியானாவுடைய கார்லயே பக்கத்துல இருக்கிற தி அதர் பார் அப்படின்ற பாருக்கு போயிருந்திருக்காங்க. அங்க இந்த 3 பேருமே நல்லா பார்ட்டிலாம் பண்ணி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல டியான் அந்த 2 பெண்கள் கிட்ட எனக்கு அடுத்த நாள் சில அப்பாயின்மெண்ட்லாம் இருக்கு, அதனால நான் போய் ஆகணும், என் கூட வரீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காரு. இந்த 3 பேருமே அன்றைய நாள் அந்த பாருக்கு பார்ட்டிக்கு போனது 10:30 மணிக்கு மேல. ஆனா இந்த டியான் ஒரு 12 மணிக்கெல்லாம் நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்வர்ணா மற்றும் ஜாஸ்லின் அப்படின்ற அந்த 2 பெண்கள் கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. ஆனா அவங்க 2 பேரும் சரியான மப்புல இருந்ததுனால நான் வரல, நீ இங்கிருந்து கிளம்பு, நாங்க எப்படியாவது வந்துக்கிறோம், என்னுடைய கார் வெளியில தானே பார்க் பண்ணப்பட்டிருக்கு, நான் எப்படியோ எடுத்துட்டு போயிடுறேன், நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இதனால டியானுமே அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால அங்கிருந்து இமிடியேட்டா கிளம்பி போயிருந்திருக்காரு. தொடர்ந்து இந்த ஸ்வர்ணாவும் ஜாஸ்லினும் அந்த பார்ல நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல சரியா 1:30 மணிக்கெல்லாம் இந்த 2 பேருக்குள்ளேயுமே பயங்கரமான ஆர்குமெண்ட்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால அங்கிருந்த செக்யூரிட்டி கார்டு 2 பேருமே வெளியில அனுப்ப போறத மிரட்டி இருந்திருக்காங்க. இதனால வேற வழி இல்லாம ஜாஸ்லின் தன்னுடைய தோழி கூட சண்டை போட்டுட்டு அந்த பார்ல இருந்து கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த ஸ்வர்ணா மட்டும் அந்த பாருக்குள்ளேயே அங்க இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எல்லாம் பழகினபடி பல ஆண்கள் கூட பேச்சு கொடுத்தபடியே அந்த பார்ட்டில நல்லா டான்ஸ் ஆடுறது, ட்ரிங்க்ஸ் பண்றதுன்னு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அங்க இருந்த 2-3 ஆண்களுக்கு கூட இந்த ஸ்வர்ணா மேல சில இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல மறுபக்கம் தன்னுடைய மகள் வீட்டுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை 3 மணி நேரத்துல எலைன் இந்த ஸ்வர்ணாவுக்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா ஸ்வர்ணா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. இதனால பதட்டமான அந்த அம்மாவுமே என்ன பண்றதுன்னு தெரியாம சபரினாவுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அங்க அவங்க கிட்ட கேட்கும்போது இல்லையே, இன்னும் வீடு வந்து சேரவே இல்லையே, ஒருவேளை பார்ட்டி முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகலாம், நீங்க மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா விடிஞ்சதுக்கு பிறகும் கூட இந்த ஸ்வர்ணா அன்றைய நாள் வீட்டுக்கு போகவே இல்லை. அன்னைக்கு ஸ்வர்ணா அந்த பார்ல இருந்து அப்படி எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க? ஸ்வர்ணா ஏன் காலை எடுக்காம இருந்தாங்க? அமெரிக்காவில் 6 வருடத்திற்கு முன்னாடி ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவோட டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலனா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்வர்ணா போன அந்த பார் சரியா நள்ளிரவு 2:30 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதன் பிறகு 3 மணிக்கு மேல இந்த ஸ்வர்ணாவுடைய அம்மா கால் பண்ணும்போது காலை அட்டன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசாமலே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சரியா 1 மணி நேரம் கழித்து ஃபேஸ் டைம்ல ஸ்வர்ணா தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன், நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா எலன் அந்த வீடியோ கால் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு பின்னாடி கார்ல 2 பேர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பார்த்து இருந்திருக்காங்க. இதனால எலனுக்குமே ஒரு கட்டத்தில் சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. சரி விடிஞ்சதும் எப்படியும் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சதுக்கு பிறகும் வராததுனால சபரினாவுடைய வீட்டுக்கு போயிட்டு தேடி பார்த்திருக்காங்க. சபரினாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே அந்த பொண்ணுக்கு கிடைக்காம போகுது. இதனால பல இடங்கள்ல இந்த ஸ்வர்ணாவை தேடி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து கால் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தாலும் அவங்களுடைய மொபைல் போன் அவுட் ஆஃப் சர்வீஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. இப்படியே அந்த நாள் முழுக்க ஜனவரி 4ஆம் தேதி முழுக்க வரைக்குமே தேடி பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா ஸ்வர்ணா அன்றைய நாளுமே வீட்டுக்கு வராததுனால சரியா ஜனவரி 5, 2019 வகையில் அவங்களுடைய நெருங்கிய தோழியான சபரினா அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணி இந்த பொண்ணு காணாம போயிட்டாங்க அப்படின்ற மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணி இருந்திருக்காங்க. மறுபக்கம் எலனுமே தன்னுடைய மகள் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்மண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதன் அடிப்படையில் டிடெக்டிவ்மே இந்த வழக்குக்குள்ள வந்து தீவிரமா தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க ஸ்வர்ணா ஓட்டிட்டு போன அந்த கார் ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்து மீட்டெடுக்கப்படுது. அந்த காரை போலீஸ் ஆபீசர் செக் பண்ணி பார்த்ததுல ஒரு பெரிய சரக்கு பாட்டில் மட்டும் கிடைச்சிருக்கே தவிர மற்றபடி சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு தடையுமே அவங்களுக்கு கிடைக்காம போகுது. அதே சமயம் இந்த பெண் யார் கூட போனாங்களோ அந்த டியான் மற்றும் ஜாஸ்லின் அப்படின்ற அந்த 2 பேரையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டியான் வந்து நான் முன்னாடியே போயிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜாஸ்லினுமே எங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்ததுனால நான் 1:30 மணிக்கெல்லாம் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இதனால போலீஸ் ஆபீசர் அந்த பாருக்கிட்ட இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி
பண்ணி பார்க்கும்போது தான் இந்த சவன்னா 3 ஆண்கள் கூட பார்ல இருந்து நள்ளிரவு 2:30 மணிக்கு மேல இந்த சவன்னா வெளியில வர காட்சிகளை சிசிடிவில பார்த்திருந்திருக்காங்க. குளிர் தாங்க முடியாம அந்த பெண் நடந்து போற மாதிரியான காட்சிகளையுமே அந்த இடத்துல பார்த்திருந்திருக்காங்க. அதே சமயம் சவன்னாவுடைய அம்மாவான எலன் மிஸ்ஸிங் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு கடைசியா என்னென்ன ட்ரெஸ்லாம் போட்டிருந்தா, காஸ்மெட்டிக்ஸ்லாம் என்னென்ன போட்டிருந்தா அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே கொடுத்திருந்திருக்காங்க. அது எல்லாமே பர்ஃபெக்ட்டா அந்த சிசிடிவில மேட்ச் ஆகி இருந்திருக்கு. தொடர்ந்து அந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்த்ததுல ஒரு பிக்கப் ட்ரக்ல 3 ஆண்கள் கூட இந்த பெண் கார்ல ஏறி போறத பாக்குறாங்க. இதனால அந்த ட்ரக்கோடைய சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு இந்த ட்ரக்கை பத்தி யாருக்காவது தகவல் தெரிஞ்சா போலீஸுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் பப்ளிக் கிட்ட உதவி கேட்கறாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, அந்த ட்ரக் எந்த பாதை வழியா போகுதோ அந்த பகுதியில் இருக்கிற டிராபிக் சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அந்த டிரைவருடைய முகம் அதுல ரெஜிஸ்டர் ஆயிருந்திருக்கு. இதனால அவங்களுடைய டேட்டா பேஸ்ல செக் பண்ணி பார்த்தபோது தான் அவனுடைய பேர் டேவிட் மார்க்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால போலீஸ் ஆபீசர் இமிடியேட்டா அந்த டேவிட் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு அவன் கூட வந்த அந்த 2 பேர் யாருன்னு விசாரணை பண்ணும்போது ஒருத்தனுடைய பேர் பிரெண்டன் லூவிஸ் அப்படின்னும் இன்னொருத்தனுடைய பேர் ஐசை சேஸ் அப்படின்னு தெரிய வருது. இந்த 3 பேருக்கிட்டையுமே விசாரணை பண்ணும்போது அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுல முக்கியமா டேவிட்டோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சம்பவம் நடந்த நாளான ஜனவரி 4ஆம் தேதி நள்ளிரவு 2 மணிக்கு தான் டேவிட் தன்னுடைய நண்பர்கள் கூட அந்த பாருக்குள்ளே நுழைஞ்சிருந்திருக்கான். அந்த நேரத்துல சவன்னா சரியான போதையில இருந்ததாகவும் என்னுடைய நண்பர்கள் 2 பேர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணாங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தோள்கள்ல கை வச்சபடி அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆட முயற்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டேவிட் சொல்லி இருந்திருக்காரு. இமிடியேட்டா டேவிட்டை விசாரணை பண்ற ஆபீசர் என்ன கேட்கிறாருன்னா, உங்களுக்கு சவன்னாவை இதுக்கு முன்னாடி தெரியுமா, இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது, நாங்க அன்னைக்கு தான் அந்த பார்ல அந்த பொண்ணை பார்த்தோம், மற்றபடி அந்த பொண்ணுகிட்ட அந்த பார்ல நாங்க பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மேற்கொண்டு டேவிட் என்ன சொல்றானா, அந்த பார் சரியா 2:30 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்க 3 பேரும் வெளியில வந்துகிட்டு இருந்த சமயத்துல அந்த பொண்ணு அந்த பார்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு லேடி கிட்ட என் கூட வந்த ஜாஸ்லின் என்ற ஒரு பொண்ணை காணோம், அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே இந்த டேவிட் நாங்க வேணா உன்னை டிராப் பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ட்டி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி 2 பேருமே கேட்டிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த சவன்னாவை அழைச்சு கொண்டு இந்த டேவிட் தன்னுடைய நண்பர்கள் கூட தன்னுடைய ட்ரக்கில் தன்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போயிருந்திருக்கான். அதன் பிறகு அந்த பொண்ணு சரியான மப்புல இருந்ததுனால வீட்டுக்கு போனதுமே சோஃபாவிலேயே போதையில படுத்திருந்திருக்காங்க. இதனால வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிற பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு என்னுடைய 2 நண்பர்களும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. 20 நிமிஷத்துல நானுமே தூங்க போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நடந்த விஷயங்களை டேவிட் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி இருந்திருக்கான். இறுதியா 9:30 மணி வாக்கில் சவன்னா அந்த பெட்ரூம்ல இருந்து எழுந்து வந்து நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை எழுப்பி கேட்டா. அதன் பிறகு நான் அட்ரஸ் சொன்னேன். மறுபடியும் தான் தூங்கிட்டு இருந்த அதே பெட்ரூம்லயே போயிட்டு அவ தூங்கிட்டா. அதன் பிறகு நான் 11:30 மணிக்கு தான் நான் எழுந்தேன். அப்போ சவன்னா தூங்கிட்டு இருந்த அந்த ரூமை போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்க இல்ல. சரி ஒருவேளை கிளம்பி போயிட்டா போல அப்படின்னு நினைச்சு நான் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அப்படியே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை இந்த டேவிட் அப்படின்றவன் சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்டதுமே போலீஸுக்கு டேவிட் மேலதான் முழு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பொண்ணை கடைசியா பார்த்தது இந்த டேவிட் மட்டும்தான். இதனால டேவிட்டோடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டை இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணி பார்த்ததுல ஒரு இடத்துல இருந்து ஒரு சொட்டு பிளட் டிராப் ஒன்று கிடைச்சிருந்திருக்கு. அதை லேபுக்கு அனுப்பி போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பக்கம் செக் பண்ண சொல்லி இருந்திருக்காங்க. மறுபக்கம் அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற ரோட்டோர பகுதிகள், புதர் நிறைந்த பகுதி, ஏரி, குளம், குட்டை அப்படின்னு வெவ்வேறு இடங்கள்ல தேடுதல் வேட்டையில இறங்கி இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பொண்ணு இந்த மாதிரி காணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ்லாம் பப்ளிக் கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து பல முயற்சிகள்லாம் எடுத்தாலும் கூட அன்றைய நாள் சவன்னாவுக்கு என்ன நடந்துச்சு, எங்க போனாங்க அப்படிங்கிறத அவங்களால கண்டே பிடிக்க முடியாமலே போகுது. டேவிட்டுக்கு எதிராகவும் இப்போ போலீஸ் கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. சரியான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் டேவிட்டை கைது பண்ணவே முடியும். டேவிட்டோடைய வீட்டில் இருந்து கிடைச்ச பிளட் டிராப்புமே டேவிட் கூடயும் மேட்ச் ஆகல, அந்த காணாம போன ஸ்வன்னா கூடயுமே மேட்ச் ஆகவே இல்லை. இதனால எந்த தடையுமே இல்லாம போலீஸ் ஆபீசர் இந்த வழக்குல திக்குமுக்க ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருந்த சமயத்துல தான் இந்த டேவிட்டோடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு, அதாவது இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்துச்சு, இந்த பொண்ணை பார்த்ததுக்கு பிறகு அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய
அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல தான் அவன் சொன்ன மாதிரியே தன்னுடைய நண்பர்கள் மற்றும் அந்த பொண்ணு கூட அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறது, அவன் சொன்ன டைமிங்ல அந்த 2 நண்பர்களும் வெளியில போறது அப்படின்னு எல்லாமே பதிவாகி இருந்திருக்கு. ஆனா ஸ்வர்ணா அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில போன மாதிரியான எந்த ஒரு தடயமுமே அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகள்ல பார்க்கவே முடியல. அது மட்டும் இல்லாம சம்பவம் நடந்த நாளான அந்த ஜனவரி 4ஆம் தேதி வாக்குல 18ல இருந்து 20 மணி நேரம் கிட்ட அவன் அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில வந்துட்டு போன மாதிரியான காட்சிகள் எல்லாமே பதிவாகுது. முக்கியமா ஒரு பெரிய கார்பேஜை தூக்கிட்டு வந்து அவனுடைய ட்ரக்ல போட்ட மாதிரியான காட்சியுமே பதிவாகி இருந்திருக்கு. இதனால போலீஸ் ஆபீசர் அந்த கார்பேஜை எங்க போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா தேடுதல் வேட்டையில இறங்கி இருந்திருக்காங்க. பட் என்னதான் அப்படி தேடி பார்த்தாலும் கூட எங்கேயுமே அந்த கார்பேஜ் பேக் கிடைக்காமலே போகுது. இதனால அவனுடைய செல்போன் ரெக்கார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்துச்சு, கார்ல இருக்கிற ஜிபிஎஸ் சிக்னல் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல ஜனவரி 4ஆம் தேதி 2019 வாக்குல ஈவினிங் நேரத்தில் டேவிட் தன்னுடைய பேரண்ட்ஸ் உடைய வீட்டுக்கிட்ட போயிருந்திருக்கான். இதனால போலீஸ் ஆபீசர் டேவிடோடைய பேரண்ட்ஸ் வீட்லயுமே போயிட்டு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. பட் சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கவே இல்லை. இப்படியே 6 மாதம் வரைக்குமே இந்த சவர்ணாவை பத்தின எந்த ஒரு தடயமுமே கிடைக்காம போலீஸ் ஆபீசர் இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாம ரொம்பவே சிரமப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவனுடைய வீட்டை மறுபடியுமே சோதனை பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு டைரி ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த டைரியில் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஹைலி என்ற ஒரு பெண்ணை என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுற மாதிரி அந்த டைரியில் எழுதப்பட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் மென்டலி ஒரு பயங்கரமாக வீக்காக இருக்கான் அப்படின்னும் அவன் ஒரு சைக்கோபாத் அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிக்குது. ஆனால் ஹைலி கிட்ட இதை பற்றி கேட்கும்போது எனக்கு இவனை 16 வயதுல இருந்து நல்லா தெரியும், எனக்கு இவன் பிரதர் மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு பாண்டிங் இருக்கு, அவன் என்கிட்ட இது வரைக்கும் கோவப்பட்டதே இல்லை அப்படின்னு அவனை பத்தி பாசிட்டிவா தான் அந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணப்படுது. 50,000 ரிவார்டெல்லாம் அறிவிச்சிருந்திருக்காங்க. பட் என்ன பண்ணாலும் சவர்ணாவை பத்தின எந்த ஒரு தடயங்களுமே கிடைக்காமலே போகுது. தொடர்ந்து இந்த 6 மாதம் காலம் வரைக்குமே பிட்காயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க ஈடுபட்டதுனால சவர்ணாவை யாராவது கடத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு எதிராகவுமே சரியான எவிடன்ஸ் இல்லாததுனால போலீஸ் ஆபீசருக்கு இந்த வழக்குல மேலும் சிக்கல்கள் தான் ஏற்பட ஆரம்பிக்குது. இப்படி தொடர்ந்து எந்த எவிடன்ஸுமே கிடைக்காம இருந்த சமயத்துல தான் டேவிட்டோடைய பேரண்ட்ஸோடைய லாயர் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஒரு போன் கால் சரியா ஜூலை மாதம் 2019 வாக்குல ரிச்மண்ட் போலீஸ் ஆபீசருக்கு வந்திருக்கு. அந்த போன் கால்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு லேண்ட்ல ஒரு குழி ஒன்று தோண்டணும், அந்த நேரத்தில் எங்களுக்கு பயங்கரமா ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது, என்னன்னே தெரியல, கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்திருக்கு. இதனால போலீஸ் ஆபீசருமே சம்பவ இடத்துக்கு வந்து அந்த துர்நாற்றம் வீசுற இடத்துல இருந்து ஒரு 6ல இருந்து 7 அடி கிட்ட தோண்டி இருந்திருக்காங்க. அப்பதான் ஒரு பெரிய கார்பேஜ் பேக்கோடைய பார்சல் ஒன்று அந்த இடத்துல இருந்து கிடைக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது அந்த கார்பேஜ் பேக்குள்ள நிறைய கார்பேஜ் பேக்லாம் கட்டி அதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்டை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இமிடியேட்டா அந்த கவர் எல்லாம் பிரிச்சுட்டு உள்ள பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட அழுகுன நிலையில கொடூரமான முறையில ஒரு பெண்ணுடைய சடலத்தை அந்த இடத்துல இருந்து மீட்டெடுக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர் அந்த அழுகுன நிலையில சடலத்தை மீட்டெடுத்து பார்த்தபோது ஒரு கையில ஒரு டேட்டோ ஒன்று இருந்திருக்கு. அந்த டேட்டோவை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது தான் இது சவர்ணாவுடைய கையில் இருந்த அந்த டேட்டோ அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. ஆக மொத்தம் இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கிறது சவர்ணா அப்படிங்கிறது உறுதியானதுமே இமிடியேட்டா இந்த டேவிட்டை போலீஸ் ஆபீசர் கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து அவங்களுடைய ஸ்டைல விசாரணை பண்ணும்போது தான் தான் இந்த சவர்ணாவை கொலை பண்ண அப்படின்ற ஒரு உண்மையை இவன் ஒத்துக்கொள்ளவும் செய்கிறான். அந்த பார்ல இருந்த அந்த பொண்ணை எங்களுடைய வீட்டுக்கு கூட்டு வந்த சமயத்தில் அந்த பொண்ணு பயங்கர போதையில் இருந்ததுனால எழுந்திருக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய மார்பகம் ரொம்ப அழகாக இருந்தது. அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணை நான் எழுப்பி பார்த்தேன். அப்போது அந்த பொண்ணுக்கிட்டே இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பலாருன்னு அற விட்டு எழுப்பலாம் முயற்சி பண்ணேன். ஆனால் அப்பவுமே அந்த பொண்ணு எழுந்திருக்கவே இல்லை. அதன் பிறகு என்னுடைய நண்பர்கள்லாம் அங்கிருந்து போயிட்டாங்க. இறுதியாக அந்த பொண்ணு எழுந்திருக்காததுனால நான் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி டேவிட் இறுதியா தான் பண்ண குற்றத்தை ஒத்துக்கொள்ளும் செஞ்சிருந்திருக்கான். ஆனா போலீஸ் கிட்ட கடைசி வரைக்குமே அந்த பொண்ணை எப்படி கொலை பண்ண அப்படின்ற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே அவன் சொல்லவே இல்லை. ஆனா போலீஸோடைய கணிப்புப்படி இவன் சரியான சைக்கோபாத்தா இருந்ததுனாலையும் இவனுக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு எழுந்திருக்காததுனால அந்த பொண்ணு கழுத்து நெரிச்சு ஒருவேளை இவன் கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் எது எப்படியோ கடைசியா அந்த சவர்ணாவை கொலை பண்ணதுக்கு பிறகு பெரிய கார்பேஜ் பேக்லாம் வாங்கி அந்த பொண்ணை பேக் பண்ணி அந்த கார்பேஜ் பேக் மேல நிறைய கார்பேஜ் பேக்லாம் போட்டு பக்காவா
கட்டினதுக்கு பிறகுதான் அவனுடைய ட்ரக்ல போட்டுட்டு தன்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற தோட்டத்துல இந்த சடலத்தை யாருக்கும் தெரியாத நேரத்துல புதைச்சிருந்திருக்கான். இறுதியா இவன் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு சரியா டிசம்பர் மாதம் 2020 வாக்குல 50 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. தற்போதைக்கு இந்த டேவிட் ஜெயில தான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சம்பவத்தில் சவன்னா இறக்குற சமயத்தில் 23 வயது தான். 4 குழந்தைகளுக்கு அம்மாவும் கூட. இப்போதைக்கு அந்த குழந்தைகள் எல்லாமே சவன்னாவுடைய அம்மா தான் வளர்த்துக்கிட்டு வராங்க. தன்னுடைய இந்த தேவையில்லாத போதை பழக்கத்தினால அவங்களாவே போயிட்டு டேவிட்டோடைய வலையில போய் விழுந்திருக்காங்க. இந்த டேவிட் மாதிரியான ஆட்களும் நீங்க போற இடங்கள்ல உங்களை சுத்தி இருக்கலாம். அவனுங்க கிட்ட இருந்து நீங்க விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், டேவிட்டோடைய மனநிலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.